ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழில் இந்த வருஷம் வெளியான பேச்சி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு தரமான பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம் இது. கதையோடைய கடைசியில் நம்ம கொஞ்சமாக எதிர்பார்க்காத ஒரு செம ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளைமேக்ஸ் புரியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய நரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கொல்லிமலையில் இருக்க அரண்மனை காடு அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தை காமிக்கிறாங்க. இங்கே சிட்டியில் ஐடியில் வேலை பார்க்குற ஒரு காதல் ஜோடி ட்ரெக்கிங்காக வந்திருக்காங்க. வந்தவங்க ஒரு இடத்துல சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இங்கேயே டென்ட்டு போட்டு நைட்டு தங்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இதில் இந்த நபர் விறகு வெட்டுறதுக்காக கத்தி எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்கிட்ட போகிறான். அங்கே நல்லா வாட்டமாக ஒரு கிளை இருக்குது. அதை பிடிச்சி வெட்ட ஆரம்பிக்கிறான். கஷ்டப்பட்டு அந்த கிளையை உடச்சி கையோட எடுத்துடுறான். ஆனால் அதிலிருந்து ஒரு ஆணி ஒன்று கீழே விழுகுது. என்னடா இந்த ஆணி வித்தியாசமாக இருக்கேன்னு அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மரம் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட ஆரம்பிக்குது. அதுக்குள்ளேருந்து செய்வின பொம்மை மாதிரி ஒன்று கீழே வந்து விழுகுது. இவன் பயந்துக்கிட்டே தன்னுடைய காதலியை கூப்பிட ட்ரை பண்ணுறான். ஆனால் இவனால் கூப்பிடவே முடியல. இவன் தொண்டை அடைச்சி சுத்தமாக இவனுடைய குரல் வெளியவே வரல. இவன் காதலி வேறு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு இந்த பக்கமாக திரும்பி உக்காந்துருக்காங்க. இது எதுவுமே அவங்க காதில் விழுகலை. அதுக்குள்ளே மரத்துலேருந்து ஏதோ ஒரு உருவம் இவனை துரத்தி வர மாதிரி இருக்குது. இவனை ஒரே அடியாக தூக்கிட்டு போயிடுது. ரொம்ப நேரமாக காதலனை காணமேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அதே இடத்துக்கே வந்து நிற்கிறாங்க. அங்கே இருக்க அந்த பொம்மையை எடுத்து பார்க்குறாங்க. அதே உருவம் இந்த பொண்ணையும் துரத்தி வந்து அட்டாக் பண்ணுது. இந்த இடத்துல கட் பண்ணி டைட்டில் கார்டை போடுறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குமரன் ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவர் ஒரு டூரிஸ்ட் கைடு. இதே கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் இவர். இவருக்கு மனைவியும் ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவருடைய முதலாளி வர சொன்னதால் சில ஐடி பசங்களை மீட் பண்ண வந்திருக்காரு. இதோ இவர் தான் அந்த பசங்களில் ஒருத்தர், இந்த கதையோடைய ஹீரோ. இவங்க எல்லாரும் நாளைக்கு ட்ரெக்கிங் போய் கேம்ப் போட்டு தங்க போகிறாங்க. அதுக்கு தான் குமரன் கைடாக வந்திருக்காரு. சரி சார், நாளைக்கு காலையில் போகிற வழியில் என் வீட்டில் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறீங்களான்னு குமரன் கேட்குறாரு. ஹீரோவும் சரின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவோட கேங்கில் மொத்தம் 5 பேர், மொத்தம் 3 ஜென்ஸு 2 லேடிஸு. இதில் நம்ம ஹீரோவோட காதலி, அதாவது நம்ம ஹீரோயினும் அடக்கம். ஆனால் இவங்களுக்கு அந்த கைடு குமரன் வரது பிடிக்கவே இல்லை. நம்ம ட்ரிப்பில் எதுக்கு தேவையில்லாமல் 6வது ஒரு ஆள், அவன் அது இதுன்னு ரூல்ஸை போட்டு நம்ம என்ஜாய்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவோ, இந்த காடு நமக்கு புதுசு இல்லையா, உள்ளூர் ஆள் ஒருத்தன் இருக்கிறது நல்லது தான், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு. மறுநாள் காலையில் ஹீரோவோட கேங்கு அங்கேருந்து கிளம்பி வர வழியில் குமரன் வீட்டுக்கிட்ட வண்டியை ஸ்லோ பண்ணுறாங்க. இங்கே குமரனோட பொண்ணும், அம்மாவுக்கு நீ இந்த ட்ரெக்கிங் போகிறது சுத்தமாக பிடிக்கலப்பா, இந்த தாயத்தை கழுத்தில் மாட்டிக்கோ, அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி ஒரு தாயத்தை ஒன்றை மாட்டி விடுறா. குமரனோட மனைவியும் செல்லமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ குமரன் அவங்களோட காரில் கிளம்புறாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு திங்ஸை எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த பக்கமாக உள்ளூரை சேர்ந்த ஆள் ஒருத்தர் ஜீப்பில் வராரு. அந்த ஆள் ஜீப்பை பார்க் பண்ணிவிட்டு எல்லாரையும் குறுகுறுன்னு பார்க்குறான். குமரனும் அவருக்கு வணக்கம் சொல்கிறாரு, அந்த ஆளும் வணக்கம் சொல்கிறாரு. அங்கே நிற்கிற ஹீரோயின் உட்பட இன்னொரு பொண்ணை அந்த ஆள் ஒரு மாதிரி காம கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு போகிறான். இதை கவனித்த அந்த குரூப்பில் இருந்த ஒருத்தன், யார் அவன் பார்வையே சரியில்லையான்னு கேட்குறான். அதுக்கு குமரனோ, இங்கே கிராமத்தில் மக்கள் எல்லாம் பார்க்க அப்படி தான் இருப்பாங்க, அவர் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தான், ரொம்ப நல்லவர், கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு வார்னிங் கொடுக்குறாரு. இப்போ குமரன் உட்பட 6 பேரும் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. வழியில் ஒரு இடத்துல குமரன் தான் ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி கடைசியாக பேசுகிறாரு. இதுக்கு மேலே சிக்னல் இருக்காது, நான் நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வேறு யார்கிட்டையாவது ஃபோன் பேசணுன்னா பேசிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு காட்டு பகுதிக்குள்ளே கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறமா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓடை இருக்குது. இதை பார்த்து சந்தோஷப்பட்ட ஹீரோயின் அந்த ஓடையில் இருக்க தண்ணி எடுத்து ஹீரோ மேலே அடிக்கிறாங்க. சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த குமரன், மேடம், இந்த இடம் காட்டு எருமைங்க தண்ணி குடிக்க வர இடம், தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க, வேறு பக்கம் போகலான்னு சொல்கிறாரு. இதில் ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. நம்ம காட்டுக்கு ட்ரெக்கிங் வர்றது இது என்ன முறையா, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவன் நம்மளை ஆர்டர் பண்ணுறான், எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு ஹீரோ கிட்ட முனைகிட்டு போகிறாங்க. அப்போ வழியில் ஒரு இடத்துல நிறைய முள்ளெல்லாம் வெட்டி ஒரு இடத்துல வச்சு அடைச்சிருக்காங்க. நிறைய மணியெல்லாம் தொங்குது, தடை செய்யப்பட்ட பகுதின்னு போர்டு வச்சுருக்காங்க. இது அந்த குரூப்பில் இருந்த ஒரு ஆணும் பெண்ணும் கவனிச்சிடுறாங்க. அப்போ கண்டிப்பாக உள்ளே போய் ஆகணுமேனு விளையாட்டா தள்ள அந்த பலகையெல்லாம் உடஞ்சி விழுந்துருது. பயங்கரமான சத்தம் கேட்குது. எல்லாரும் காதை அடைச்சிக்கிறாங்க. இதில் கடுப்பான குமரன், சார் எதுக்கு சார் அதில் கை வச்சிங்க, உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு தானே போர்டு வச்சுருக்காங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு எதுவும் இல்லை, நான் தான் ஊர்க்காரங்களுக்கு பதில் சொல்லணுன்றாரு. ஆனால் இந்த நபரும் ஹீரோயினும் குமரனை ரொம்ப அலட்சியமாக நடத்துகிறாங்க. உன்னை எங்கள் துணைக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், நீ எங்களை ஒன்றும் அதிகாரம் பண்ணாத, நீ ஆஃப்டர் ஆல் வெறும் கைடு தான், புரியுதான்னு சொல்கிறாங்க.
இதில் கடுப்பான குமரன், நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போகிறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட முறையிடுறாரு. இதை கேட்ட இந்த நபரோ, என்னடா தேவையில்லாமல் பில்டப் பண்ணுற, உள்ளே என்ன பேய் பிசாசா இருக்கு, ஏன் அங்கே இருக்க பேய் இங்கே வராதான்னு சொல்லி நக்கலாக பேச ஹீரோ குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் நமக்காக தானே வந்திருக்காரு, கொஞ்சம் அவர் பேச்சை கேளுங்கன்னு சொல்கிறாரு. இதனால் ஹீரோ பேச்சுக்கும் குமரன் பேச்சுக்கும் மரியாதை கொடுத்து ட்ராவலை கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் அதில் இருந்த ஒரு பொண்ணை யாரோ கூப்பிடுற மாதிரி இந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆகுது. இந்த பொண்ணு அப்படியே எல்லாரையும் விட்டுட்டு விலகி மலை உச்சிக்கு போய் நிற்கிறாங்க. கீழே குதிக்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் டக்குன்னு குமரன் அந்த பொண்ணை பிடிச்சி உள்பக்கமாக இழுக்கிறாரு. இது மோசமான காடுன்னு நான் ஏன் சொன்னேன்னு இப்போயாவது புரியுதா, ஒழுங்காக இருங்கன்னு முறைச்சிட்டு போகிறாரு. இந்த பொண்ணு கொஞ்சம் பயந்து தான் போயிடுறாங்க. வெளத்து போய் நிற்கிறாங்க. இப்போ கடைசியாக டென்ட்டு போடுறதுக்கான ஒரு பீக் ஸ்பாட்டுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. அங்கேயே டென்ட்டுகளையும் அமைக்கிறாங்க. அப்படியே ஜாலியாக பக்கத்தில் விளையாடிட்டு இருக்க இந்த ஐடி பசங்க குரூப்பில் ஒருத்தன் நல்லா ஃபோட்டோ எடுப்பான். காஸ்ட்லியான கேமரா ஒன்று வச்சுருப்பான். இவங்க எல்லாரும் விளையாடுறத அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க அவன் கண்ணாடி கீழே விழுந்துருது. இவனுக்கு கண்ணாடியிலாம் கொஞ்சம் கண்ணு தெரியாது. ஒரு வழியாக தடுமாறி அந்த கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு பார்த்தா யாரையுமே காணோம். எல்லாரும் நம்மளை ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறான். இவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அங்கங்கே மரத்து பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. இருங்கடா, இது 5 லட்ச ரூபா கேமரா, ஜூம் லென்ஸை வச்சு உங்களை கண்டுபிடிக்கிறேன்னு கேமரா லென்ஸ் வழியாக எல்லாரும் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி பாதி எரிஞ்ச நிலையில் ஒரு வயசான கிழவியோட உருவம் தெரியுது. இதை பார்த்து பயந்து போயிடுறான் இவன். ஆனால் அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேரும் ஓடி வந்து கலாய்க்கிறாங்க. நல்லா பயந்தியா வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இவன் பார்த்தது இவனுக்கு மட்டும்தானே தெரியும். இந்த இடம் என்னமோ தப்பாக இருக்குது, என்னென்னமோ கண்ணுக்கு தெரியுது, நம்ம கேம்ப் போட வேணாம், உடனே கிளம்பலான்னு சொல்கிறான். இதை கேட்டு இன்னொரு ஆளும் இந்த பெண்ணும், என்னடா பயந்துட்டியா, சரியான பயந்தாங்கோலி நீ, நாங்கள் இல்லாமல் முதல்ல இங்கிருந்து அவ்வளோ தூரம் உன்னால் போக முடியுமான்னு கலாய்க்கிறாங்க. இதில் இவன் கடுப்பாக இவங்களோட கைகளை பாயிடுது. இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பயந்தாங்கோலின்னு பயங்கரமாக வெறுப்பேற்றுறாங்க. இதில் கடுப்பான இவனும், சரி நான் பயந்தவன் தான், நீங்கள் பெரிய தைரியசாலி தானே, வர வழியில் தடை செய்யப்பட்ட பகுதின்னு எழுதிருந்துச்சு இல்லையா, நீங்கள் தைரியமான ஆளாக இருந்து உள்ளே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டு, அப்போ ஒத்துக்கிறேன் நீங்கள் பெரிய தைரியசாலின்னு இவங்களை உசுப்பேற்றி விடுறான். இதை கேட்ட இந்த நபரும் இந்த பொண்ணுக்கும் ஈகோ ஹர்ட் ஆகிடுது. என்ன போக மாட்டேன்னு நினைக்கிறியா, பாப்பம்மா நாங்கள் சேஃபாக போயிட்டு வரோம், அப்படி பத்திரமா வந்துட்டா உன் கேமராவை எங்களுக்கே கொடுத்துட்றியான்னு கேட்குறாங்க. இதையெல்லாம் கேட்ட கைடு குமரன், என்ன மேடம் விளையாடுறீங்களா, என் பேச்சை கேட்கவே மாட்டீங்களா, இந்த காடு உங்களை சுத்தலில் விட்டுரும், போகாதீங்கன்னு சொல்கிறான். ஆனால் இந்த ஆள் கடுப்பில் இருக்கான். நீ யாரோட எங்களை கண்ட்ரோல் பண்ணுற, இது எங்கள் ஈகோ பிரச்சனை, காட்டில் எப்படி சேஃபாக போயிட்டு வெளியே வரணுன்ற டெக்னிக்கெல்லாம் எங்களுக்கும் தெரியும், காட்டை கண்டுபிடிச்சதே நீ மாதிரி பேசாதுன்னு அலட்சியப்படுத்துகிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணும் ஆணும் போகிற வழியெல்லாம் அடையாளத்துக்காக மரத்தில் சிகப்பு கலரில் ஒரு ரிப்பன் மாதிரி கட்டிக்கிட்டே போகிறாங்க. வழி மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்போ கடைசி அந்த தடை செய்யப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயும் போகிறாங்க. அங்கே எரிஞ்ச நிலையில் ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போன உடனே செய்வினை வைக்கிற மாதிரி வித்தியாசமான செட்டப்பில் பழைய காலத்து பொம்மையெல்லாம் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாதாள அறை இருக்குது. இந்த நபர் அதுக்குள்ளே போகிறான். இப்போ இந்த பொண்ணு மட்டும் ஹாலில் தனியாக இருக்காங்க. இந்த பொம்மையோட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போய் காட்டுவோம், அப்போ தான் கெத்தாக இருக்குன்னு ஒரு செல்ஃபி எடுக்க ரெடி ஆகுறாங்க. அப்போ இவங்க பின்னாடி சூனியக்காரி மாதிரி ஒரு பாட்டி நிற்கிற உருவம் தெரியுது. இதை பார்த்து இவங்க பயந்து போயிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்டும் என்னாச்சுன்னு கேட்குறான். இந்த இடத்துல உண்மையிலே ஏதோ இருக்குது, நம்ம சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ரெடியாகி வெளியே வந்துடுறாங்க. இங்கே குமரன் செம கடுப்பில் இருக்கார். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நம்ம தான் பிரச்சனையில் மாட்டுவோன்னு புரிஞ்சுக்கிட்டு, உள்ளே போனவங்களும் ரொம்ப நேரமாக காணோம், எனக்கு தனியாக போக கொஞ்சம் பயமாக இருக்குது, கூட துணைக்கு வாங்க சார்ன்னு ஹீரோவை கூப்பிடுறாரு. குமரன் மேலே இறக்கப்பட்ட ஹீரோவும் சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட வராரு. எங்கே தேடி அந்த 2 பேரும் கிடைக்கல. ஆனால் அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் கேம்புக்கே வந்துடுறாங்க. ஒரு வழியாக ஹீரோவும் குமரனும் அவங்கள மீட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் அந்த கிழவி உருவத்தை பார்த்ததால பயத்தில் நடுங்கி போய் உக்காந்துருக்காங்க. அந்த வீடு யாரோடையது, அப்படி என்ன தான் அந்த காட்டுக்கு வரலாறுன்னு கேட்குறாங்க. இங்கே தான் குமரன் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது 80 வருஷத்துக்கு முன்னாடி காட்டில் அவங்க பார்த்த அந்த ஓட்டு வீடு பேச்சி அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டியோடைய வீடு தான். அவங்க 80 வருஷத்துக்கு முன்னாடியே பாட்டி தான். ஆனால் இடையில் சில பல வருஷம் கேரளாவுக்கு போய் மாந்திரிகத்தில் பல வித்தைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க. இவங்க வரும்போது கேரளாவிலேருந்து அடிமைகளாக சில பேரை கூட கூட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. ஒரு ஆண் ஒரு பெண், அவங்களுக்கு ஒரு சின்ன பாப்பா ஒன்று இருக்கும். இன்னும் 2 ஆண்னு ஒரு 5 அடிமைகளை அந்த பாட்டி வச்சுருப்பாங்க. பேச்சிங்கிற அந்த பாட்டிக்கு சாகா வரம் வாங்கணும் அப்படிங்கிறதான் லட்சியம். அதுக்காக தான் கேரளாவுக்கு போய் மாந்திரிகத்தை படிச்சிருப்பாங்க. அதுக்காக இவங்க ஊருக்குள்ளே இருக்க சின்ன பொண்ணுங்களை தேர்ந்தெடுத்து எல்லாரையும் நரபலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எத்தனை பேரை பலி கொடுக்குறாங்களோ செத்து போனவங்களுடைய ஆயுள் எல்லாமே பேச்சியோடைய ஆயுளாக வந்து சேரும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. இதையெல்லாம் ஊர்க்கார ஆளுங்க 2 பேர் கவனித்து பேச்சியை தட்டி கேட்கலான்னு போக
ஆனால் பேச்சு உக்காந்த இடத்துலையே அந்த 2 பேரோட கையும் காலும் வராத மாதிரி செஞ்சிடறா. பேச்சியும் மற்றவங்களால நெருங்கவே முடியல. இதனால் ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு சாமியார்கிட்ட போய் உதவி கேட்க, அவரோ பேச்சு சூனியக்காரிங்கிற ஸ்தானத்தை எல்லாம் தாண்டி இன்னும் பெரிய அளவுக்கு போயிட்டா, அவளை நிரந்தரமாக நம்மளால் அழிக்க முடியாது, ஆனால் அதுக்கு வேற ஒரு ட்ரிக் இருக்குது, பட் இதுக்கு நீங்களும் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஊர் காவக்காரங்க எல்லாருக்கும் ஐடியா கொடுத்து பேச்சு நெருங்க முடியாத மாதிரி சில பூஜைகள் எல்லாம் செஞ்சு அனுப்பி வைக்கிறாரு. அதே போல் இந்த சாமியாரும் உக்காந்த இடத்துல சில மந்திர பூஜைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ காவல்காரங்க ஒரு 10 பேர் பேச்சியோட வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க எக்காரணத்தை கொண்டு பேச்சியை நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது. பேச்சிக்கு அடிமைகளாக சில பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்கள அந்த வீட்டில் வச்சு போட்டு தள்ளுறாங்க. ஒளிஞ்சிருந்து ஒரு கோணி பையால் பேச்சு முகத்தை மறைச்சிட்றாங்க. பேச்சு கழுத்தை அறுத்து விட்டுறாங்க. இப்போ பேச்சு டெட் பாடியை தூக்கிட்டு வர அந்த சாமியார் முன்னிலையில் ஒரு இடத்துல அந்த டெட் பாடியை புதைச்சிட்றாங்க. இப்போ பேச்சியோடைய ஆன்மாவை ஒரு சின்ன பொம்மைக்குள்ளே அடைச்சி ஒரு மரத்தில் ஆணி வச்சு இந்த சாமியார் அடிச்சிடுறாரு. யாரும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஒரு போர்டு வச்சு இதையும் தாண்டி பேச்சு வரக்கூடாதுன்னு சில மந்திர பூஜைகள் எல்லாம் செஞ்சு திரிசூலத்தை நட்டு கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ அந்த சாமியார் ஊர்க்காரங்களை கூப்பிட்டு, அந்த இடத்துல பேச்சு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த மரத்தில் இருக்க ஆணியை பொம்மையை யாராவது எடுத்து விட்டுட்டா மறுபடியும் பேச்சு ஆன்மா வெளியே வந்துடும். ஸோ அந்த போர்டை தாண்டி யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாரு. இப்படி தான் 80 வருஷமாக இருந்திருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டில் குமரன் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. உங்களை மாதிரி ட்ரெக்கிங் டூரிஸ்ட்னு வர ஆளுங்க சில பேர் சொல் பேச்சு கேட்காம உள்ளே போயிடுறாங்க. அப்படி யாரோ சமீபத்தில் அந்த மரத்தில் இருந்து ஆணியை பிடுங்கி விட்டதா ஊருக்குள்ளே ஒரு செய்தி. அதனால தான் நானே உங்கள் கூட வர ஆரம்பத்தில் பயந்தேன்னு சொல்கிறாரு. இதனால் கேம்பை காலி பண்ணிட்டு போகலான்னு ஹீரோ ஐடியா கொடுக்க, அப்போ தான் அந்த ஃபோட்டோகிராஃபர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என் கேமராவை காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல மறந்து விட்டுட்டேன், எனக்கு அது முக்கியன்றாரு. குமரனோ, சார் உயிர் போனால் வருமா, கேமரா போனால் வேற வாங்கிக்கலாம், வர முடியாதுன்றாரு. ஆனால் இந்த நபர் பிடிவாதமாக கெஞ்சி கேட்க வேற வழி இல்லாமல் குமரனும் அவர் கூட போகிறாரு. காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல கேமரா கீழே கிடக்கு. இந்த ஆள் கேமரா எடுத்தது மட்டும் இல்லாமல் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்க, அப்போ கேமரா லென்ஸ் வழியாக எதில் நிற்கிற குமரனை கவனிக்கிறான். அப்போ குமரனுக்கு பின்னாடி குமரன் மாதிரி இன்னொரு உருவம் நிற்கிது. நம்மளை குழப்பறதுக்காக பேச்சு தான் அந்த மாதிரி பண்ணுது போலன்னு இந்த நபர் புரிஞ்சுக்கிறான். இப்போ எது நிஜமான குமரன்னு தெரியாமல் இவன் பயந்து போகிறான். இப்போ குமரனை தள்ளி விட்டுட்டு இவன் காட்டுக்குள்ளே கண்ணா பின்னான்னு ஓட, கடைசியாக பேச்சியோடைய அந்த ஓட்டு வீடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கே போயிடுறான். இவனை வர வைக்க பேச்சு பண்ண ட்ரிக்கு தான் இது. இப்போ மொத்தமாக இவன் கதையை பேச்சு முடிச்சிருது. அவன் அலற சத்தத்தை கேட்டு கேம்பில் இருக்க ஹீரோ நேராக காட்டு பகுதிக்கு ஓடி வராரு. இவரும் குமரனும் சந்திக்கிறாங்க. குமரனும், சார் உங்கள் ஃப்ரெண்டு என்னை தள்ளி விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டாரு, இனி அவர் வரமாட்டாருன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ கடுப்பாகி, யோ அவனை விட்டுட்டெல்லாம் வர முடியாது, நான் போய் ஆகணுன்றாரு. ஆனால் குமரன் ஒரு வழியாக பேசி இவரை கூட்டிகிட்டு வர இங்கிருந்து நம்மளாவது உயிரோட போகலான்னு எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்க கேப்பில் இந்த குரூப்பில் இருந்த ஒரு பொண்ணு தனியாக பிரிஞ்சு பித்து பிடிச்ச மாதிரி காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வரலான்னு ஹீரோவும் ஹீரோயினும் போக டக்குன்னு ஏதோ ஒரு உருவம் வந்து மின்னல் வேகத்தில் அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுது. இதில் பயந்த எல்லாரும் காட்டுக்குள்ளே ஆளுக்கு ஒரு திசையாக செதறி ஓட கடைசியாக பேச்சு கண்ணில் இந்த குமரன் மாட்டிக்கிறாரு. இவர் கண்ணை மூடிக்கிட்டு பயத்தில் கத்திக்கிட்டே இருக்க, ஆனால் அந்த பேச்சியால் இவரை நெருங்கவே முடியலை. இவர் எதுவும் செய்யாமல் அமைதியாக போயிடுது. அப்போ தான் இவருக்கு புரியுது, இவர் வரும்போது இவர் பொண்ணு இவர் கழுத்தில் ஒரு தாயத்தை மாட்டி விட்டாங்க இல்லையா, இதோட சக்தியால் தான் நம்ம தப்பிச்சிட்டோன்னு புரிஞ்சுக்கிறாரு. இந்த தாயத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது, அதை பின்னாடி சொல்கிறேன். இப்போ அந்த குரூப்பில் இன்னொரு நபர் ஒரு வழியாக தப்பிச்சா போதும்னு ஓட முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்க, அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் ரத்த காயத்தோடு உட்காந்துருக்கான். இன்னும் உயிரோடு தான் இருக்கான் போலன்னு நினச்சிக்கிட்டு வா மச்சான்னு சொல்லி அந்த நபர் கஷ்டப்பட்டு அவனை கூட்டிகிட்டு போகிற வழியில் அவன் குரல் வித்தியாசமாக மாறுது. பயந்துக்கிட்டே அவன் திரும்பி பார்த்தா அந்த ஃபோட்டோகிராஃபர் உருவத்தில் இவன் தோளில் கை வச்சிருக்கிறது பேச்சு தான். இவனும் பேச்சுக்கிட்ட மாட்டிக்கிறான். இவன் கதை முடிஞ்சிருது. இன்னொரு பக்கம் வழி தெரியாமல் ஹீரோயின் அந்த வீட்டில் மாட்டிக்கிறாங்க. ஒரு வழியாக ஹீரோ தான் காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வராரு. அந்த நேரம் நம்ம குமரன் இவங்களை நோக்கி ஓடி வர, ஆனால் இவங்களுக்கு குமரனை பார்க்கவே சந்தேகமாக இருக்குது. எப்படி பேச்சு உன்னை மட்டும் எதுவும் பண்ணல, இதுக்கு முதல்ல பதில் சொல்லுன்னு கேட்குறாரு. இங்கே தான் குமரன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது 80 வருஷத்துக்கு முன்னே பேச்சை அழிக்க ஒரு சாமியார் ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அந்த சாமியார் ஒரு மந்திரிச்ச தாயத்தை ஒன்று செஞ்சுருப்பார். பேச்சு அழிக்கிற அந்த காவக்காரங்க குடும்பத்துக்கு ஃப்யூச்சரில் பேச்சியால் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு எல்லாருக்குமே ஒரு தாயத்தை ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த காவக்காரன் வம்சத்தில் வந்தவன் தான் சார் நான். என்னோட தாத்தா தான் அந்த காவல்காரரு. அதனால தான் இந்த தாயத்து இருக்கிறதால பேச்சு என்ன நெருங்கி வர முடியல. நீங்கள் 2 பேரும் என் கையை பிடிச்சிக்கோங்க, எப்படியாவது சேஃபாக காட்டை விட்டு உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிடுறேன், பயப்படாதீங்க சார், நம்பி வாங்கன்னு சொல்லி குமரன் கூப்பிடுறாரு. இதனால் 3 பேரும் கை கோத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம எடுத்தேன் ஓட்டோன்னு வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க.
அந்த தடை செய்யப்பட்ட பகுதி போர்டை கிராஸ் பண்ணும்போது ஹீரோவும் குமரனும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஹீரோயின் கால் தடிக்கி உள்ளே விழுந்துடுறாங்க. சீக்கிரம் வா வான்னு இவங்க கூப்பிட அதுக்குள்ளே ஏதோ ஒரு உருவம் ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுது. அவங்க கதை அவ்வளோதான், நீங்கள் வாங்க சார்னு குமரன் கூப்பிட்டாலும் என் காதலி இல்லாமல் நான் வரமாட்டேன்னு ஹீரோ தனியாக மறுபடியும் அதே பகுதிக்குள்ளே போகிறாரு. ஆனால் உள்ளே வந்த உடனே செத்துப்போன இவங்க நண்பர்கள் உருவத்தில் வந்து பேச்சு இவரை பயங்கரமாக பயமுறுத்துது. இருந்தாலும் இவர் எதுவுமே செய்ய முடியல. அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவர் குமரனை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்தார் இல்லையா உள்ள. அப்போ குமரன் கழுத்தில் இருந்த அந்த மந்திரிச்ச தாயத்து இவரோட ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கிச்சு. ஸோ அது இவர் உடம்புல இருக்கிறதால பேச்சியால் இவரை ஒன்றும் பண்ண முடியலன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த தாயத்தை கையில் மாட்டிக்கிட்டு இனி நம்மளாவது தப்பிச்சா போதுன்னு மறுபடியும் வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா குமரன் ரத்த வெள்ளத்தில் ஒரு மரத்து மேலே சாஞ்சி டெட் பாடியாக கிடக்கிறாரு. தாயத்து வேற இல்லையா, அதனால் பேச்சு குமரனை போட்டு தள்ளிருச்சு போலன்னு புரிஞ்சுக்கிறாரு. நம்ம தப்பிச்சா போதுன்னு கடைசியாக ஹீரோ மட்டும் ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாரு. இப்போ ஒரு வழியாக அலைஞ்சு தெரிஞ்சு மெயின் ரோடுக்கு வர அங்கே ஒரு கார் ஒன்று வருது. அந்த காரில் வர நபர் வேறு யாரும் இல்லை. காலையில் இவங்க ட்ரெக்கிங் வரும்போது உள்ளூர்காரன் ஒருத்தன் குறுகுறுன்னு பார்த்துட்டு போனான் இல்லையா, அவன் தான் வந்திருக்கான். அவன் ஹீரோவை காப்பாற்றி காருக்கிட்ட கொண்டு வரான். இங்கே தான் ஒரு இன்ப அதிர்ச்சி. காருக்குள்ளே ஹீரோயின் உயிரோடு தான் இருக்காங்க. இவங்கள பார்த்த உடனே ஹீரோவுக்கு சந்தோஷம். ஆனால் பின்னாடி நிற்கிற அந்த உள்ளூர்காரன் ஹீரோ மூஞ்சில் ஒரு பஞ்சு ஒன்று வைக்க கண்முழிச்சு பார்த்தா பேச்சியோடைய அந்த பாலடைஞ்ச வீட்டில் நம்ம ஹீரோவை யாரோ கட்டி வச்சுருக்காங்க. இங்கே தான் ஒரு செம ட்விஸ்ட்டு. அந்த உள்ளூர்காரனோட சேர்ந்து நம்ம ஹீரோயினும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ ஹீரோயினுமே இந்த கதையில் வில்லி தான். இங்கே தான் சில விஷயங்களை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவோட கேங்குக்கும் ட்ரெக்கிங் போன ஒரு இடத்துல தான் பழக்கம் ஏற்பட்டிருக்கோம். அது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் காலப்போக்கில் காதெல்லாம் மாறி 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் எல்லாமே ஹீரோயினோட ட்ராப்பு தான். குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் வரணுங்கிறது கூட ஹீரோயினோட ஐடியா தான். பிளான் பண்ணியே தான் எல்லாரையும் இவங்க இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 80 வருஷத்துக்கு முன்னே பேச்சிக்கு சில அடிமைகள் இருந்தாங்க இல்லையா, அதில் பேச்சியை ஊர்க்காரங்கெல்லாம் கொன்று குழிக்குள்ளே தள்ளும்போது 2 பேர் மட்டும் எஸ்கேப் ஆகிருப்பாங்க. ஒரு பெரிய ஆள் ஒருத்தர், அவருக்கு ஒரு சின்ன பாப்பா இருந்திருக்கும். இவங்க தான் தப்பிச்சிருப்பாங்க. அந்த சின்ன பாப்பா இப்போது ஒரு 90 வயசு பாட்டியாக உயிரோடு தான் இருக்காங்க. அந்த பாட்டிக்கு ஒரு பேத்தி இருப்பாங்க. அந்த பேத்தி தான் நம்ம ஹீரோயின். பேச்சியோடைய அந்த ஆணியை மரத்துலேருந்து ஒரு காதல் ஜோடி ஆரம்பத்தில் பிடுங்கினாங்க இல்லையா, அது இந்த பாட்டிக்கு ஃபீல் ஆகியிருக்கும். பேச்சி அந்த மரத்துலேருந்து வெளியே வந்துட்டா எப்படியாவது அவளுக்கு மறுபடியும் நம்ம உயிர்களை காணிக்கையாக கொடுத்தா பேச்சிக்கு மட்டும் இல்லை, என் வாரிசான உனக்கும் சாகா வரம் பல சக்திகள் எல்லாம் கிடைக்கும்னு இந்த பாட்டி ஐடியா கொடுக்க உள்ளூர்கார ஆளுக்கு பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிவிட்டு ஹீரோயின் பெரிய பிளானாக பண்ணியிருப்பாங்க. ஆளுங்களை பலி கொடுக்கறதுக்காக தான் ஹீரோ கேங்கு கூட ஃப்ரெண்டாக பழகி அவங்கள இந்த காட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதே போல் ஹீரோ தேடிக்கிட்டு உள்ளே போன கேப்பில் இந்த கைடு குமரனை கழுத்தறுத்து கொன்னது கூட நம்ம ஹீரோயின் தான். இப்போ கடைசியாக நம்ம ஹீரோவையும் கூட்டிகிட்டு வந்து பேச்சிக்கு காணிக்கையாக அந்த வீட்டில் கட்டி வச்சுருக்காங்க. இவங்களும் அந்த உள்ளூர்காரனை மட்டும் வெளியே வர இங்கேயே கட் பண்ணி படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த கதையும் என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளை வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.